தமிழ் தேச பொதுவுடைமை கட்சி என்று நீண்ட காலம் இயங்கியிருந்த இந்த அமைப்பு அதற்கான காரண காரியங்களை முன்வைத்து தமிழ் தேசிய பேரியக்கம் என்று அதனுடைய அடுத்த கட்ட நகருங்கிற போது எனக்கெல்லாம் ஒரு கருப்பையாவனா கன்வின்ஸ் பண்ணிட முடியுமான ஒரு சந்தேகம் தான். ஒரு இனப்பிரச்சனையா தான் இருக்குதுங்க, அதுல எல்லாரும் இருக்கிறாங்க. இந்த மாதிரியான வாதங்கள் இனமும் வர்க்கமும் எப்படி ஊடாடுகிறது என்பதை பற்றிய நான் அவருடைய இது என்னன்னா ரொம்ப ஒரு மயிரிழையில நிக்கிறான், ரெண்டு பேரும் வித்தியாசப்படும். ரொம்ப அது நேரத்துல பெரிய மன அவசியாவா இருக்கு. இந்த ஸ்டேஜை தாண்டி அவரை கொண்டு வர முடியல அப்படின்னு. ஏன்னா அப்படியே பக்கத்துல வந்து நிற்பாரு, அதே நேரத்துல அது இல்லைன்னு அப்படியான விவாதங்கள் நடத்தியிருக்கணும். அது ஒரு விவாதத்தை எப்படி நடத்தணும், ஒரு தோழமை உறவு அருந்து விடாமல் அதே நேரத்தில் இன்னைக்கு காலையில் ஒரு ஆனந்தன் அப்படியே அழுதுகிட்டே அண்ணன் கருத்தை இறந்துட்டான்னு நம்பவே முடியல. ஏன்னா முதல் நாள் தான் அவருடைய இந்த பாலஸ்தீனம் பற்றிய ஒரு பதிவு பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு வகையில் பார்த்தா சிரமப்படாமல் போனாருங்கிறது ஒரு அவருடைய இடத்துலேருந்து பார்த்தா அது பரவாயில்ல, ரொம்ப தொந்தரவுப்படாமல் போனவர். ஆனால் நமக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாகவும் எதிர்பாராத ஒரு இழப்பாகவும் ஆயிடுச்சு. சில இழப்புகளை நம்ம எதிர்பார்க்கலாம், சரி இதுக்கு பிறகு அப்படிதான் அப்படிங்கிறது. அப்படி ஒரு எதிர்பார்க்காத நேரத்தில் ஏற்பட்ட ஒரு இழப்பு என்பது ஒரு பெரிய தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு இழப்பு. இப்போ நம்ம கதிரில் சொன்னது மாதிரி இப்போ நான் மதுரைக்கு வந்தேன்னா 2 இடம் தான். ஒன்று அந்த அன்பு அச்சகம், இன்னொன்று இவருடைய கருப்பையோட டென் இருக்குல்ல மாடி, அதுதான் காற்றே விசாரிச்சுட்டு தான் உள்ள வரணும். அப்படியான ஒரு இடத்துல தான் அவர் இருந்தார். அங்கே அன்பு அச்சகத்தில் அவங்க மாறன், அவங்க அப்பா விவேகானந்தன், அவங்க ஒரு விதமான அரசியல் நிலையிலிருந்து பேசுவாங்க. ஒரு தமிழின உணர்வு என்பது எல்லாரையும் நினைக்கிற ஒரு புள்ளியாக இருக்கும். அங்கே அந்த மாறன் அப்படி தான் எல்லாரையும் ரொம்ப உபசரித்து அவர் மாற்று கருத்து சொல்லும் போது கூட ஒரு வகையான ஒரு எண்ணலோடு சொல்லுவார். அந்த வயதிலேயே அப்படியான ஒரு பயிற்சி பெற்றுவார் மாறன். ஐயா விவேகானந்தனும் எல்லாரையும் ஒரு அரவணைத்து செய்யக்கூடியவர். அந்த ஒரு பகுதி அது. அதுக்கு அடுத்தாப்புல ஒரு இடம்னாக்க இங்கே ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம கருப்பையாவுடைய இடம் தான். இப்போ விவாதித்தோம்னா நான் பல நேரம் வந்து இப்போ அவர் எப்படியாவது நம்ம பேரியக்கத்துக்குள்ளே கொண்டு வரணுங்கிறதுக்கான முயற்சியில் நான் பல முறை பேசியிருக்கிறேன். அதனால் அது ஒரு கோட்பாடு ரீதியாக தான் பேச முடியும். நீங்கள் வந்து சும்மா நட்புலாம் கூட்ட முடியாது. நம்ம இவர் சொன்னது மாதிரி நட்பை தொடர்ச்சியாக பாதுகாப்பார். அதே நேரத்தில் கொள்கையை அவர் எடுத்திருக்கிறதுல வந்து அவர் கன்வின்ஸாக தான், அவர் ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொள்வார். அந்த மாதிரியான ஒரு உறுதிப்பாடு உடையவர். ஒரு விவாதத்தை எப்படி நடத்தணும், ஒரு தோழமை உறவு அருந்து விடாமல் அதே நேரத்தில் தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியோடு இருந்து விவாதிப்பது எப்படி என்பதை பற்றிய அவருடைய நடவடிக்கையே மற்றவங்களுக்கு பாடமாக. அது உட்கார்ந்து வச்சு அவர் கிளாஸ்லாம் எடுக்கிறது இல்லை. இங்கே விவாதிக்கிற முறையே அது வந்து அவருடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பார். அதே நேரத்தில் அடுத்தவர்களுடைய மனம் புண்படாத வகையில் அது ஒரு எல்லையோடு நிறுத்திக்கிட்டு பேசுவார். அது வந்து ஒரு பயிற்சி. அது நீங்கள் இப்போ சாதாரண விவாதம் நடக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பரம்பரையை அடிச்சு அமைச்சர் அவர் தீவிரமாக விவாதிக்கிறார். அது பேர் கூர்மையான விவாதம் அல்ல, சும்மா சண்டை. ஆனால் அந்த மாதிரி இப்போ இன்னைக்கும் கூட அப்படிதான் இருக்குது. ஒரு விவாதம்னு ஆரம்பிச்சுட்டா அது முகநூர்லையா, இப்போ முகநூல் இப்போ பரவிடுச்சா கசாமுசான்னு பேசிக்கிறாங்க. அது மாதிரிலாம் இல்லாமல் ஒரு மிக கூர்மையான கருத்தை சொல்வார். அதே நேரத்தில் தோழமை அறுந்து விடாமல் பேசுவது, எல்லோருமே ஒரு பொது நலத்தோடு தான் யோசிக்கிறார்கள் என்பதை மதித்து பேசுவது என்ற அந்த பண்பாடு அவரிடம் இருக்கும். இப்போ நம்ம ஒவ்வொரு அவர் மார்க்சியம் தான், எங்க எல்லாருக்கும் அதுதான் அடிப்படையிலேருந்து வர்றோம். அதனால அது ஒரு தடையாக மாறும் என்பதை பற்றிய நான் பலமுறை பேசியிருக்கிறேன் அவர்கிட்ட. நீங்க வந்து நிபந்தனைலாம் விதிக்க முடியாது. ஒரு தேசிய விடுதலைக்கெல்லாம், தேசிய உரிமைக்கெல்லாம் நிபந்தனை விதிக்க முடியாது. நான் சமூக நீதி ஏற்றுக்கிட்டா தான் வருவேன், வர்க்க விடுதலை ஏற்றுக்கிட்டா தான் வருவேன்னு சொல்ல முடியாது. அன்றைக்கு இனப்பிரச்சனை தான் முதன்மைனா இனப்பிரச்சனை நிற்கணும். அதான் வரலாறு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது போயிட வேண்டியதான் என்பதெல்லாம் பேசுவதில். ஏன்னா மார்க்சியம் என்பது என்னன்னா ஒரு வகையில் நம்மளை கூர்மைப்படுத்தும், இன்னொரு வகையில் தடைப்படுத்தும். அதை தாண்டி நம்மளை சிந்திக்க விடாது. அது ஒரு மலை போல எழுத்தாப்புல நிற்கும். அது எல்லா தத்துவத்துக்கும் இருக்கக்கூடிய சிக்கல் தான். அந்த வகையில் நான் பேசியிருக்கிறேன். நீங்க வந்து ஈழ போராட்டம் தான் நமக்கு எல்லாருக்கும் ஒரு தூண்டுதலா இருக்குது. ஈழத்துல என்ன பெரிய பெருமுதலாளி இருக்கிறான்? அவன் எங்க இந்த பெருமுதலாளியின் நிபந்தனைகள் அங்க என்ன கிடக்கு? ஒரு இனப்பிரச்சனையா தான் இருக்குதுங்க.
அதுல எல்லாரும் இருக்கிறாங்க. இந்த மாதிரியான வாதங்கள் இனமும் வர்க்கமும் எப்படி ஊடாடுகிறது என்பதை பற்றிய நான் அவருடைய இது என்னன்னா பேசிக்கிட்டே இருப்போம். அப்புறம் கீழே வரும். இங்கே நமக்கு எப்பயுமே இப்பதான் கொஞ்சம் இல்லைன்னு நினைக்கிறேன். முன்னாடிலாம் மதுரையில் எங்கே போனாலும் தேநீர் கடை எந்த நேரமும் இருக்கும், சாப்பாடு கடை எந்த நேரத்துல இருக்கும். அதனால இங்க வந்து டீ குடிப்போம், திரும்ப மேலே ஏறுவோம், பேசிட்டே கிடப்போம். ஏனென்றால் அவரோடு சேர்ந்து தொடர்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரு கணக்கு இருப்பதனால தொடர்ந்து நான் பேசியிருக்கிறேன். பேசுகிற போதே அவருடைய மற்ற செய்திகளும் சாதாரணமாக கிண்டலா பேசிட்டு இருப்போம். நம்ம எல்லாரும் பேசுறதுதான். இல்லைன்னா அவர் இருக்கிற இடம் ரொம்ப கஷ்டமான இடமா இருக்கும். ஆனா அவர் தூய்மையா இருப்பார். அவர் வந்து கரெக்டா குளிச்சு நான் சொல்லுவோம், என்ன நல்லா இளமையா இருக்கீங்கிறத இளமை என்பதை அழுத்தியே சொல்லுவோம். ஏன்னா இளமையா இருக்கீங்க சந்தோஷமா சிரிச்சுக்குவார். அதெல்லாம் அது மாதிரியான ஒரு தோற்றத்திலையும் கவனமா தான் இருப்பாரு. அதே நேரத்துல பெரிய ஆடம்பரமோ தனக்கான பெரிய விஷயமோ இல்லாம அப்படியான ஒரு தூய்மையா இருப்பது வேற, ஆடம்பரமா இருப்பது வேற என்பதெல்லாம் மிக தெளிவா அவருடைய நடைமுறையின் மூலமாகவே அவர் சொல்லிக் கொடுப்பார். எனவே அந்த மாதிரியான விவாதம் நடத்துகிற போது அது ஒரு பெரிய ரொம்ப ஒரு மயிரிழையில நிக்கிறான், ரெண்டு பேரும் வித்தியாசப்படும். ரொம்ப அது நேரத்துல பெரிய மன அவசியாவா இருக்கு. இந்த ஸ்டேஜை தாண்டி அவரை கொண்டு வர முடியல அப்படின்னு. ஏன்னா அப்படியே பக்கத்துல வந்து நிற்பாரு, அதே நேரத்துல அது இல்லைன்னு அப்படியான விவாதங்கள் நடத்தியிருக்கணும். அது ஒரு வகையான ஒரு அனுபவம் தான். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் வரலாறு முழுவதும் வர்க்க போராட்டத்தின் வரலாறு என்பது உண்மையாக இருந்தாலும் கூட இனப்போராட்டமும் அதற்கு இணையானது. சில நேரங்களில் இனப்போராட்டம் முதன்மையானதாக மாறும் என்ற அந்த வரலாற்று செய்தியை நம்ம மார்க்சிய முகாமுக்குள்ள சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள படாது. எனவே அந்த மாதிரியான விவாதங்கள் நடத்தி இருக்கிறோம். அந்த ஒரு வகையில் தான் அதனுடைய ஒரு கட்டம் தான் பிறகு ஒரு எல்லா தோழர்களையும் அரவணைத்துக் கொண்டு இந்த இயக்கத்தில் சேர்ந்தது என்பது நடந்தது. அதே போல தமிழ் தேச பொதுவுடைமை கட்சி என்று நீண்ட காலம் இயங்கியிருந்த இந்த அமைப்பு அதற்கான காரண காரியங்களை முன்வைத்து தமிழ் தேசிய பேரியக்கம் என்று அதனுடைய அடுத்த கட்டம் நகருகிற போது எனக்கெல்லாம் ஒரு கருப்பையாவில் கன்வின்ஸ் பண்ணிட முடியுமான ஒரு சந்தேகம் தான். ஏன்னா அது அப்படியே இந்த மார்க்சியலினியா அதுல எழுத்து மாறாமல் யோசிச்சுட்டு இருக்கிறது. இப்போ அப்படி வரும்போது இது ஒரு இந்த பொது உடைமை என்பதை தாண்டி ஒரு தேசிய இயக்கமாக அதை எடுத்துட்டு போனாதான் முடியும், அதுக்குள்ள மார்க்சியத்தை உள்ளடக்கி வச்சுக்கலாம் என்ற செய்தியை பேசுகிற போது கருப்பையாவை கன்வின்ஸ் பண்ணிட முடியுமாங்கலாம் எனக்கு முன்னாடி அதெல்லாம் ஒரு எந்தெந்த இடத்துல சிக்கல் வரும் அப்படின்னு யோசிக்கிறோம்ல. அது மாதிரி இங்கே நம்ம மதுரையில் அதை பற்றி அந்த கிளையில பேசும்போது நல்ல திறந்த மனதோடு விவாதிச்சு அது சரிதான்ற விஷயம் அவர் சொல்லும் போது எனக்கு மனசு நிம்மதியாது இந்த கிளையில. ஏன்னா நம்ம அந்த பொதுக்குழுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் நம்முடைய பழக்கம் என்பது எல்லா அளவிலையும் விவாதித்து தோழர்களுடைய கருத்துக்களை திரட்டி கொண்டு அதனுடைய தலைமை குழுக்கு போவது என்பதுதான் அந்த மாதிரி முக்கியமான இடத்துல நம்ம செய்வோம். அந்த நேரத்தில் மதுரையில் அது பேசுகிற போது கருப்பையா அவருடைய அந்த பங்களிப்பு என்பது மிக முக்கியமானதாகவும் சிறப்பானதாகவும் இருந்தது. அப்படி ஒவ்வொரு கட்டத்தையும் நான் நினைத்து பார்க்கிறேன். எனவே அப்படி ஒரு நல்ல தோழர் ஒரு இயக்கத்தை கூர்மையாக நடத்துவது, அதே நேரத்தில் அரவணைத்துக் கொண்டு அனைவருக்கும் ஒரு மூத்தவனாக வழிநடத்துவது என்ற ரெண்டு வகையிலும் ஒரு முக்கியமான தோழராக அவர் இருந்தவர். அவருடைய இழப்பு என்பது ஒரு பெரிய இழப்பாக இருந்தாலும் கூட அவருடைய அந்த பண்பை, கொள்கை என்பது எல்லாரும் சேர்ந்து உருவாக்கி இருக்கிறோம், அது அவரும் பங்களிப்பு செய்திருக்கிறார். அதை தாண்டி அந்த பண்பு இருக்கிறது, அந்த பண்பை விடாமல் செயல்பட வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும் என்ற அந்த பண்பை எல்லோரும் பெற்றுக்கொள்வதுதான் அவருக்கு நாம் செய்யக்கூடிய வணக்கமாக இருக்கும். அவருக்கு வீர வணக்கம். தமிழர்களுக்கு உரிய பொதுவான ஒரு வலையொலி என்ற ஏற்பிசையோடு இதை விரும்பக்கூடிய வகையில், ஏற்கக்கூடிய வகையில் சப்ஸ்கிரைப் செய்து இணையுங்கள்.